ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காய்கறியும் போட்டு உப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது காய் கொஞ்சம் வதங்கின மாதிரி எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஒரு 3 விசில் விட்டேன். இல்லை 2 விசில்லையே நல்லா வெந்துடும். மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் கொஞ்சம் காரமாக இருக்கும், நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் தண்ணி நிறையா இருந்ததுனால நான் எண்ணெய் சட்டிக்கு இதை மாற்றிட்டு தண்ணியெல்லாம் சுண்டி வர்ற வரைக்கும் அதை கொதிக்க வச்சுட்டு எல்லாமே தண்ணியெல்லாம் சுண்டி வந்தோடனே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அன்னைக்கு நான் ரசம் வச்சுட்டு இறால் வறுத்துட்டு இந்த பொரியல் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரசம் நார்மலாக காஞ்ச மிளகா போட்டு வச்சுருந்தேன். அன்றைக்கி பச்சை மிளகா போடலை. நான் எப்போதும் போல் தக்காளி காஞ்ச மிளகாலாம் போட்டு ரசம் வச்சுருந்தேன். இடையில சாதமும் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி இல்லை, கருவேப்பிலை கொஞ்சம் நிறைய போட்டு ரசத்தை வச்சுருந்தேன். இறால் வறுத்துருந்தேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு. அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.